சகல ஐஸ்வர்யமும் பெற்றிட ஆஸ்ட்ராலஜி சீக்ரெட் நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். என் கணிதம் என்ற பெயரில் சாஸ்திரம் ஒருவருக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தரவல்லது. ஒருவர் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் தடைகளை தகர்க்கக்கூடியது. ஆனால் அதில் உள்ள உண்மை நிலைகளை புரிந்து கொள்ளுதல் என்பது மிக கடினம். என் கணிதம் என்ற பெயரில் சாஸ்திரம் 2 மாபெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. அதில் ஒன்று தோராயமானது, மற்றொன்று துல்லியமானது. ஒருவர் பிறந்த தேதியில் உள்ள எண் கணிதம் மற்றும் அதில் உள்ள விதி எண்ணின் அடிப்படையில் ஒருவருக்கு பெயர் தேர்வு செய்வது என்பது தோராயமானதாகும். அது சுப பலன்களை தருவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. இது மாத பலன்கள் பார்க்க மட்டுமே உதவும். எண்கணித புத்தகங்களில் பிறந்த தேதியை குறிக்கும் எண்ணின் ஒருவரின் வெற்றியின் ரகசியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பலர் படித்திருக்க கூடும். ஒருவரிடம் இருந்தால் மட்டுமே அது ரகசியம். ஆனால் ஒரே நேரத்தில் 24 மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தை பிறந்தால் அவற்றிற்கு எல்லாம் ஒரே எண் தான் இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது ஆயிரக்கணக்கானோருக்கும் பொதுவாக சொல்லப்படும் பட்சத்தில் அதை ரகசியம் என்று சொல்ல முடியாது. இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளுதல் என்பது சாமானியருக்கு கடினம்தான். எண்கணித முறையில் தோராயமானது அப்படிங்கிற இந்த முறையை தவிர்த்து துல்லியமானது என்ற இன்னொரு முறை உள்ளது. இது ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருப்பது என்று நினைத்தால் அது மாபெரும் தவறு. ஒருவர் பிறந்த நேரத்தில் அமைந்த கிரக நிலைகளை பாகைகளை கொண்டு அவற்றின் வலிமையை ஆய்வு செய்வதும் மற்றும் பெயர் எண்ணின் மறைந்திருக்கும் சூட்சம எண் துணையுடன் மிக வலிமையான பெயரை தேர்வு செய்வதும் தான் துல்லியமான எண்கணித முறை ஆகும். அதாவது ஜோதிடம் நன்கு தெரிந்த எண்கணித நிபுணர் என்றால் அவரால் மட்டுமே இதை பயன்படுத்த முடியும். இதை மற்றொரு விதமாக சொல்வது என்றால் வர்க்க சாஸ்திரங்கள் அல்லது டிவிஷனல் சார்ட் இதை பயன்படுத்தி சொல்ல வேண்டியது இருக்கும். உதாரணமாக 1/6/2018 முதல் 30/9/2018 வரை எந்த தேதியில் பிறந்த குழந்தை என்றாலும் 9ஆம் எண் குறிக்கும் தேதியில் பிறந்தாலும் சரி 9ஆம் எண்ணின் பெயர் தேர்வு செய்துவிடக் கூடாது. காரணம், 9ஆம் எண்ணுக்குரிய கிரகம் செவ்வாய். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் செவ்வாய் சஞ்சார நிலை எதிர்மறையானது. சுப பலன்களை தர வாய்ப்பே இல்லை. கேதுவை மிக நெருக்கத்தில் 3 பாகைக்கும் குறைவான இடைவெளியில் எதிர்கொண்டு சஞ்சரித்து பெரும்பாலும் வக்ரகதியில் அமைய, ராகுவை 180 பாகையில் பார்வை செய்து முற்றிலுமாக சுப வலிமையை இழந்த செவ்வாயின் சாதகமற்ற நிலை தெரியாமல் ஆரம்ப நிலை எண்கணித முறைப்படி 9ஆம் எண்ணில் பிறந்த காரணத்திற்காக 9ஆம் எண்ணில் பெயர் தேர்வு செய்ய பரிந்துரைக்காமல் அதன் உண்மையான வலிமையையும் நிலையையும் ஆய்வு செய்து மேல்நிலை எண்கணித முறையில் மட்டுமே சரியான வழிகாட்டுதல் கொடுக்க இயலும். இந்த துல்லியமான எண்கணித முறை ஒரு குழந்தைக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் வெற்றியையும் தரவல்லது. இன்றைய டிப்ஸ்: பெயர் எண் குறிக்கும் கிரகத்திற்கும் சூட்சம எண் குறிக்கும் கிரகத்திற்கும் ஒன்றுடன் மற்றொன்று பிறந்த நேரத்தில் அமைந்த கிரக நிலைகளிலிருந்து தொடர்பு பெற்றிருக்க வேண்டும். சரியான புரிதல் சவாலானது எனினும் வெற்றி உண்டு. மீண்டும் அடுத்த ஜோதிட வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.